ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிற புதுவிதமான சைடிஷ் சௌசௌ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சௌசௌவை எடுத்து மேலே எண்ணெய் தடவி இந்த மாதிரி கேஸில் நல்லா தோல் கருகிற வரைக்கும் சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றி சுட்டுக்கிறணும். இந்த மாதிரி தோல் கொஞ்சம் நல்லா கருப்பாகி வந்திருக்கும். இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க, ஆறட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த சௌசௌவை தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு மசாலா நல்லா கொஞ்சம் லைட்டாக வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சுவையான சௌசௌ குருமா தயார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.